மீண்டும் ஆள போகிறதற்கு இந்த தேர்தல் களம் ஒரு ஜனநாயக போர்க்களம். இந்த போர்க்களம் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கும் ஜாதிய இனவாத மொழிவாத மதவாத சக்திகளுக்கும் இந்த தொகுதி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தொகுதி. வசதிகளையும் வளங்களையும் கொண்ட இந்த தொகுதிதான் தமிழகத்துடைய வரலாற்றை தீர்மானிக்கக்கூடிய தொகுதியாக எதிரிகளை விரட்டி அடித்த நீங்கள் களத்தில் 40,000 வாக்குகளில் வெற்றி பெற வைத்தீர்கள். சிலந்திகள் வலை பின்னி 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 சிலந்தி வலை பின்னுவதை போன்று ஒவ்வொரு கிராமத்திலும் இயக்கத்தை உட்கட்டமைப்பை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன் பின்னி வைத்திருக்கிறார். இங்கு இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் வாக்காளர் பெருங்குடி மக்களினுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார்கள். தலைவர் சொன்ன 4,000 ரூபாய் கொரோனா காலத்தில் கொடுக்க முடியாத எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி சட்டி இருக்கிறவன் கையில் இருந்தால் எது வேணாலும் வரும். என் தலைவன் கையில் இருக்கக்கூடிய சட்டி அட்சய பாத்திரம் என்று 4,000 கொடுத்தோம், 3,000 கொடுத்தோம், கொடுக்க முடியும் என்று தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதி திகைக்க வச்ச மாபெரும் தலைவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னதெல்லாம் நிறைவேற்றி இருக்கோம். விடியல் பயணம், உரிமை தொகை, மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, நம்மை காக்கும் 48, கடன் தள்ளுபடி 5 பவுனுக்கு கீழே, அத்தனை திட்டமும் தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதை முழுவதும் நிறைவேற்றியவர் நம் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. என்ன செஞ்சாரு? 13 பேரை ஸ்டெர்லைட்ல சுட்டு கொண்டார். எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் அவர் செய்யல. இந்த மக்களுக்கு வரிய நிலைகள் இருக்கும் போது எந்த உதவியும் செய்யல. கொரோனா கஷ்ட காலத்தில் இருக்கின்ற போது எந்த பண உதவியும் செய்யல. மோடி ஐயா அவர்கள் செய்தாரா? இந்திய நாட்டின் வல்லமை மிக்க பாராளுமன்ற உறுப்பினர் 5,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஏரோப்ளேன்ல டெய்லி ஒவ்வொரு நாடா பறக்கக்கூடியவர். அவர் போட்டிருக்கிற கோட்டும் சூட்டும் 14 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கோட் சூட். இவ்வளவு ஜெய்ஜாண்டிக்க போற பிரதமர். நான் கேட்கிறேன், தேர்தல் வாக்குறுதியாக என்ன சொன்னீர்கள்? வீட்டுக்கு மாதத்திற்கு ஒரு சிலிண்டர் கொடுப்போம் சொன்னீங்க. 15 லட்சம் ரூபாய் உங்க அக்கவுண்ட்ல போட்டுருவோம் சொன்னீங்க. ஏதாவது நிறைவேற்றி கொடுத்தீர்களா? வேளாண் குருடி மக்களுக்கு விலைவாசியை நாங்கள் அள்ளி கொடுப்போம் சொன்னீங்க. சப்சிடிஸ் நாங்க ஏத்துக்கிடுவோம் சொன்னீங்க. எதையாவது செய்தீர்களா? நம்மளுடைய இன்சூரன்ஸ் கொடுக்கிற திட்டத்துக்கு கூட நம் நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் சட்டத்தை கிழிச்சு மோடியினுடைய முகத்தில் எறிந்தார். 5 வருஷத்துக்குள்ள ஆவரேஜ் ஈல்ட பார்த்துட்டா நாங்க இன்சூரன்ஸ் தீர்மானிப்போம் சொன்னா, இந்த வருஷம் விளைகிற இந்த வருஷம் விதைக்கிற என் விவசாயிகளுடைய நிலை என்ன, அதற்கு என்ன பதில் சொல்ல போகிறீர்கள் என்று நரேந்திர மோடியினுடைய நாடியை பிடித்து காமித்த தலைவி நம்முடைய கனிமொழி கருணாநிதி அவர்கள் கொடுத்தாரா? விவசாயிகள், நீங்க நம்முடைய விவசாய மக்களிடம் இந்த 2 நாள் மிக முக்கியமான நாள். இது பெரிய குருச்சேத்திர போர்க்களம். பாண்டவர்களுக்கும் துரோணர்களுக்கும் நடக்கக்கூடிய போர். இந்த போர்க்களத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒவ்வொரு தம்பியும் ஒவ்வொரு சகோதரியும் இரவு பகல் மாறாது களம் காண வேண்டிய பொறுப்பு உங்களிடம் இருக்கிறார். உங்களால் நீங்கள் தேடித்தந்த வெற்றியில் தான் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக இந்த இடத்தில் இருக்கிறேனே தவிர எனக்கென்று ஒரு பெரிய செல்வாக்கோடு நாங்கள் வந்துவிடவில்லை. இந்த இயக்கம் விசாவை பார்த்த இயக்கம், பல போராட்டங்களை கண்ட இயக்கம். கூட்டணி கட்சியில் நம்ம கட்சியில யார் சேர்ந்திருக்கா? இஸ்லாமியர்கள் சேர்ந்திருக்கிறார். கடைநிலையில் இருக்கக்கூடிய நான் கேட்கிறேன், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு நேர்மையானவராக இருந்தால் உங்க கட்சியில கடைகோடியும் கடைகோடி இருக்கிற அந்த ஆதித்தமிழர்கள் யாராவது உங்க கட்சியில சேர்ந்தாங்களா? உன் கட்சியில உன்னுடைய கூட்டணி கட்சிக்கு நம்மளுடைய கேப்டன் அவர்கள், அந்த கட்சி தேசிய திராவிட முற்போக்கு கழகம் எவ்வளவு ஆணித்தரமா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. போன தேர்தலில் அவங்க இல்லைன்னா நீங்க எல்லா தொகுதியிலையும் டெபாசிட் போயிருப்பீங்க.
அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கள, நாடாளுமன்றத்திற்கு ராஜ்யசபாவில் ஒரு சீட்டு கொடுப்போம் சொல்லி எடப்பாடி பழனிசாமி செஞ்சாரா? அதனால்தான் எங்க கட்சிக்காரன் ஒரு அடி ஓடுனா. நானும் தேர்தல் பிரச்சாரத்தில் பார்த்தேன், கேப்டனுடைய படை மிக கடுமையாக கொடியை தூக்கி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. மின்னல் வேகத்தில் அவர்கள் பாய்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் பணி செய்கிறார்கள், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் பணி செய்கிறார்கள், எஸ்டிபிஐ சேர்ந்தவர்கள் பணி செய்கிறார்கள், மனிதநேய மக்கள் கட்சி பணி செய்கிறது, ஆதித்தமிழர் பேரவை பணி செய்கிறது, தமிழ் புலிகள் கட்சி பணி செய்கிறது. இந்த இயக்கம் இத்தனை கட்சி கூட்டணி. இந்த கூட்டணியில் இன்னைக்கு ஒருத்தர் பேசுறார், இவர்கள் கூட்டணி இல்லாமல் எதையாவது செய்ய முடியுமா? கூட்டு சேருவதற்கும் பண்பாடு வேண்டும். எல்லாரையும் இணைக்கணும், பாத்தீங்களா? எல்லாரையும் சேர்க்கணும். பார்க்க முடியா? ஒரு உணர்வுள்ள தலைவன் தமிழகத்தில் யாரெல்லாம் கீழே கிடக்கிறார்களோ, தண்ணீர் பள்ளத்தை நோக்கி பாயும், காற்று வெற்றிடத்தை நோக்கி போகும், அதை போன்று எங்கெல்லாம் மக்களினுடைய தாழ்வு நிலை இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் உயர்த்தி கொண்டு வருவதற்காக கூட்டணியை உருவாக்கி, அவரை பற்றியெல்லாம் நம்ம அதிகம் பேச வேண்டியது, தரந்தாழ்ந்து பேச வேண்டாம். நம்ம எந்த கட்சிக்காரனாவது திமுக காரன் யாரையாவது தரந்தாழ்ந்து பேசியிருக்காரா? நம்மளுடைய டெப்டி சிஎம் ஒரு போட்டோவை காமிச்சார். போட்டோ யார் எடுத்தது? அதிமுக அலுவலகத்தில் நடந்த அந்த காலில் உழுகிற படலத்தின் போட்டோவை திமுக ஆபீஸ்ல இருந்தா போய் எடுக்க முடியும். போட்டோ அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வமான போட்டோகிராஃபர் எடுத்த போட்டோ. அந்த போட்டோவை நீங்க வெளிவிட்டிருக்கிறீங்க, செய்தி வெளிவிட்டு இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி கூட ரொம்ப மனமும் வந்து, நான் இவ்வளவு பெரிய எங்க கட்சிக்கு ஆதரவு கொடுத்து எனக்கு தலைவரா என்னை ஆக்குனாங்க, அதனாலதான் அந்த காலில் விழுந்தேன் அப்படின்னு சொன்ன போது கூட, இனிமே இந்த பிரச்சனையை விட்டு தம்பின்னு சொன்ன போது கூட நான் விட்டுறேன். இவ்வளவு ஒரு மனுஷன் வருத்தப்படக்கூடாது. வேற விஷயத்தை பேசுவோம்னு சொன்னா முன்னாடி நிக்கிறவங்க கேட்டாங்களா? அவர் படத்தை இட்டு வரல, ஆளுக்கு படத்தை இட்டு வந்து இந்த படம் தானா அந்த படம் தானான்னு நம்ம தலைவர்கிட்ட எடப்பாடி பழனிசாமி நிலம் அதோகதியா இருக்கார். பாரதிய ஜனதாவினுடைய இரும்பு கரத்துக்குள் அடைக்கப்பட்டு இருக்கிறார். இன்னைக்கு விளாத்திக்குளம் தொகுதியிலேயே யார் கொடி பிடிச்சிட்டு போறா? யார் ஓட்டு கேட்க போறா? பாவம் அந்த அம்மா ஓட்டு கேட்க போறது அதிமுக காரன் போகல, ஓட்டு கேட்க போறது யாரு? ஆர்எஸ்எஸ் காரன் ஓட்டு கேட்க போறான். சமூக விரோத செயல்களை செய்கிறவர்கள் ஓட்டு கேட்க போகிறார்கள். இந்த சமுதாயத்தோடு இணக்கமாக இருக்கிறவர்கள் யாரும் ஓட்டு கேட்க போகவில்லை. அதிமுக ஒட்டுமொத்தமாக 60% திமுகவோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. தலைவர் தாயுள்ளத்தோடு அதை ஏற்றுக்கொண்டார். அவர் சொல்கிறார், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் மடியில் நான் படுத்து விளையாண்டு இருக்கிறேன். இந்த இயக்கம் தொய்வடைகிற போது அந்த தொண்டர்களை, அவர் தூக்கி வளர்த்த தொண்டர்களை, அவர் காமித்து வளர்த்த தொண்டர்களை நான் ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டேன். அவர்களும் என் உடன்பிறப்புகள் என்று எல்லாரையும் இணைத்து வைத்திருக்கிறார் தலைவர். அதனால வீடு வீடாக செல்லுங்கள். இந்த போர்க்களம் இது சாதாரண களம் அல்ல. ஒட்டுமொத்த மத்திய சர்க்கார் இங்கு இறங்கி இருக்கு. தேர்தல் கமிஷனுடைய கை விலகிடப்பட்டிருக்கிறது. தேர்தல் கமிஷன் ஜனநாயக பூர்வமாக நடக்க முடியவில்லை. தேர்தல் கமிஷன் அவர்களுடைய சுய உரிமையை விட்டுக் கொடுத்து விட்டார். அதற்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு, இந்த நாட்டில் வீரபாண்டிய கட்டபொம்மன் தன்னை தூக்கு கயிற்றில் இடமாதுகிற போது, என்னை துப்பாக்கி ரவைகளால் சுட்டு தள்ளுங்கள், என் ரத்தம் பூமியில் விலகட்டும், 1000 கட்டபொம்மன்கள் பிறப்பார்கள் என்று சுதந்திரத்திற்காக பாடுபட்டானே அந்த கட்டபொம்மன், வீரன் சுந்தரலிங்கம் எதிரிகள் எங்கிருந்தாலும் எட்டி முதல் சூசைட் பாம் அடிச்சு நொறுக்கிறானே பூலித்தேவன், நம்முடைய பாடல் வரிகளால் உலகை திரும்பி பார்க்க வைத்த பாரதி, கப்பலோட்டிய சிதம்பரம், ஆசுரையை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற வாதிநாதன், இவ்வளவு சிறப்புகளை படைத்த இந்த மாவட்டத்தில் இவர்களை விட ஒருபடி மேல நேர்மையாகவும் நியாயமாகவும் இந்த மக்கள் எங்கெல்லாம் கண்ணீர் ஒரு சொட்டு சொந்துகிறாரோ அந்த இடத்தில் என் பேணாமை கசிந்து கொண்டிருக்கும். மக்களினுடைய உரிமைகளை காப்பதற்காக என்று தம் தங்க தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் திருமணமே ஆகாம இந்த நாட்டுக்காக 20 மணி நேரம் உழைக்கிற ஒரு மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவரை தேர்தல் நடக்க
4 நாளைக்கு முன்னாடி தூக்கிட்டியா? தலைமைச் செயலரை எடுக்கிறிய, டிஜிபியை மாத்திரியே, சென்னை கமிஷனரை மாத்திரியே. நான் கேட்கிறேன், இது தேர்தல் கமிஷனா இல்லது நரேந்திர மோடி எடப்பாடியினுடைய கூட்டணி கட்சியினுடைய சிதைவலையில் இருக்கக்கூடிய புதைகுழியா அந்த ஆட்சி? ஜனநாயகம் நடக்குமா? இவ்வளவு கொடுமைக்கு மத்தியில் எங்கள் தொண்டர்கள், இந்த இயக்கத்தினுடைய போர்வாள்கள், எதையும் சந்திக்கக்கூடிய ஆற்றல் படைத்த திராவிட மரபர் கூட்டங்கள், எந்த களத்தையும் சந்திப்போம். உங்களுடைய அடிமை விலங்கை உடைத்து எறிவோம். பூட்டிய இரும்பு கூண்டின் கதவு திறக்கப்பட்டது. 6 மணிக்கு பிறகு நீங்கள் இன்னும் 2 நாட்கள் இருக்கிறது. 23ஆம் தேதி ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய போர்க்களம். அந்த யுத்த களத்திற்கு நீங்கள் தயாராகுங்கள். உங்களுடைய வாக்கு சீட்டு என்ற பெரிய ஆயுதத்தை வைத்திருக்கிற வாக்காளர் பெருங்குடி மக்களை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள். ஆம், உங்களால் மட்டுமே அவர்களை சந்திக்க முடியும். தெருவில் அலைந்திருக்கிறீர்கள், ஒவ்வொரு வீடு வீடாக பார்த்திருக்கிறீர்கள், ஒவ்வொரு வீட்டிலும் எப்படி தண்ணீர் வருகிறது என்பதை பார்த்திருக்கிறீர்கள். குண்டு பொறுப்பை தூக்கி தெருவுக்கு சென்றிருக்கிறீர்கள். ஃபேவர் பிளாக் கல்லை கொண்டு வருவனை கொண்டு வந்து தெரு தெருவாக அலைந்திருக்கிறீர்கள். சாலை வசதிகளை ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். நீங்கள் 100க்கும் மேற்பட்ட சிறு குழந்தைகள் படிக்கிற அங்கன்வாடி கட்டடத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இயக்கத்தினுடைய கிளை கழகத்தினுடைய செயலாளர் ஒவ்வொருவரிலும் கட்டி கொடுத்திருக்கிறீர்கள். நீங்கள் ரேஷன் கடை இல்லாத ஊர்களுக்கெல்லாம் ரேஷன் கடை உருவாக்கி கொடுத்திருக்கிறீர்கள். 100க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்களை கட்டி கொடுத்திருக்கிறீர்கள். நீங்கள் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், ஊராட்சி அலுவலகம், ஊராட்சி செயலகம், கிராம நிர்வாக அலுவலகம் என்று அனைத்து வசதியும் ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். நான் வானம் பார்த்த பூமியாக இந்த விளாத்திக்குளத்தில் குடிப்பதற்கு தண்ணி இல்லாமல் மழை பொய்த்து விட்டது. 363 கூட்டு குடிநீர் திட்டத்தில் 224 கிராமங்கள், ஏறக்கூடிய 1,11,00,000 லிட்டர் தண்ணி நம் மக்களுக்கு இப்போது கொண்டு வந்து சேர்த்த, தாகம் தீர்த்த தாமிரபரணி தண்ணீரை கொண்டு வந்து சேர்த்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய உண்மை தொண்டர்கள் நீங்கள் இருக்கிறீர்கள். களத்திற்கு செல்லுங்கள். நீங்கள் ஒவ்வொரு தாய்மார்களுடைய கண்ணீரை துடைத்திருக்கிறீர்கள். புக்குவாய் கிளவி அவள் வெத்தலையை தட்டி உரலில் போடுவதற்கு பேரப்பிள்ளை எப்போது வருவான், பெத்த மகன் பாப்பானா என்று பார்க்கிற போது மொத்த மகனும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். நாங்கள் தான் உன்னுடைய வாரிசு என்று இங்க இருக்கக்கூடிய வெல்லும் தமிழ் பெண்கள் கிளைக்கழகத்தினுடைய செயலாளர்கள், உணர்ச்சி மிக்க பிரதிநிதிகள், பொறுப்பாளர்கள். அந்த 1000 ரூபாய் பணம் கண்ணீர் வடித்திருப்பான் திமுகவினுடைய தொண்டன். ஒவ்வொரு கிராமத்திற்கும் 5 பேருக்கு வரல, லியோவை ரிஜெக்ட் பண்ணிருப்பான். எப்படியாவது எம்எல்ஏ அலுவலகத்திற்கு கொண்டு வந்து அப்பீல் பண்ணி 2வது கேம்ப் நடத்தி, நலம் தேடி ஸ்டாலின் நடத்தி, மக்களினுடைய புரட்சிகளை இங்க வர சொல்லி அவங்களுக்கு சாப்பாடு போட்டு தண்ணி கொடுத்து வண்டி வாகனம் அரேஞ்ச் பண்ணி எப்படியாவது அத்தனை பேருக்கும் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று இருமாப்புடன் போராடிய என் திமுகவினுடைய தொண்டனை நீ களத்திற்கு போ. உன்னை எதிர்த்து களம் காண்பதற்கு யார் தயாராக இருக்கிறார்? யாரால் முடியும்? போராட்ட யுத்த களத்தில் உள்ள முறைக்குள் இருக்கிற வாளை உருவினி வெளியே செல். உனக்கு முன்னால் சுத்துவதற்கு முன் வாள் வேகிற வேகத்தை யாராலும் நிறுத்தி விட முடியாது, அடக்கி விட முடியாது. நான் கேட்கிறேன், இந்த யுத்தகலம் போர்க்களம் இது, மண் இது, நம் ஊர் இது. நம் ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் நம்மளை ஆள்வதற்கு மாற்றார் இடத்தில் இருந்து அதிமுக கட்சிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்க கட்சியை தான் பாரதிய ஜனதா அடமானம் வச்சுட்டீங்க. கோவில்பட்டிக்கு பக்கத்துல கழுகுமலைக்கு விளாத்திக்குளம் கரிசல் காட்டையே அடமானம் வச்சுட்டீங்கன்னா நான் கேட்கிறேன், பேசுறாங்க, நடக்க முடியுமா? என் களத்தில் இங்க இருக்கக்கூடிய இந்த மக்களினுடைய உணர்வுகளில் போக முடியுமா? நீங்கள் வேட்பாளராக என்னை தூக்கி கொண்டு சென்றீர்கள். என்னை நீங்கள் தூக்கி கொண்டு ஊர் ஊராக செல்கிற போது தங்க பல்லாக்கில் தூக்கி செல்கிற போன்று என்னை நீங்கள் அழைத்து சென்றீர்கள். 5 ஆண்டு காலம் நிறைவடைந்திருக்கிறது. ஒரு நாள் கூட இந்த தொண்டன் நம்மளை கீழே இறக்கி விட்டு விட்டானே என்ற எண்ணம் என் உணர்வுகளில் வரவில்லை. மயில்கள் நடந்திருக்கிறேன், சாததூரம் நடந்திருக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊராட்சி மன்ற தலைவர்கள், ஊராட்சி தலைவர்கள், பெரியோர்கள், கிளைக்கழக செயலாளர்கள் 5 லட்சம் கிலோமீட்டர் என்னுடைய கார் பயணித்திருக்கிறது. உங்களை தூக்கி கொண்டது போயிருக்கிறது. ஒரு நாள் ஒன்றுக்கு 283 கிலோமீட்டர் நான் சென்றிருக்கிறேன். என்னுடைய எண்ணத்தில், என்னுடைய செயல்பாடில் யார் அழைத்தாலும் எந்த இடத்திற்கும்
சட்டமன்ற உறுப்பினர் வரமாட்டேன் என்று சொன்னதில்லை. என் வீட்டுக்கு வந்தவர்களை விமர்சிக்காமல் அனுப்பி விட்டதில்லை. காரணம், நான் உங்களால் வந்தவன், உங்களுடைய ரத்தத்தின் உழைப்பால் வந்தவன், உங்களுடைய உதிரத்தின் உறுதித்தன்மையால் வந்தவன். நீங்கள் காடு காடாக உழைத்திருக்கிறீர்கள். முழு சக்தியும் அந்த தேர்தலிலே காட்டினீர்கள். எத்தனை ஆண்டு காலம் நாம் அடிமைப்பட்டு கிடப்பது இந்த விளாத்தி குளத்தில். மார்க்கண்டைய நமக்கு வந்திருக்கிறார். விளாத்திகுளம் என்ற இரும்பு கோட்டையை நாம் பிடித்து காட்ட வேண்டும் என்று உங்களுடைய வேகத்திற்கு, உங்களுடைய எழுச்சிக்கு என்னை நீங்கள் அழைத்து சென்றீர்கள். ஒவ்வொரு நாளும் நான் உங்களைத்தான் நினைத்துக் கொண்டிருப்பேன். இரவுகள் தூங்குகிற போது ஒவ்வொரு நாளும் இந்த இயக்கத்தினுடைய தொண்டனுக்கு, இந்த பொதுமக்களுக்கு, வாக்காளர் பெருங்குடி மக்களுக்கு விசுவாசம் உள்ளவனாக இருப்போம். என்னுடைய வீடு, நான் செல்கிற கதவு சிறியதாக இருக்கும், என் மக்கள் வருகிற கதவு என் வீட்டில் பெரியதாக இருக்கும். உங்களுக்குத்தான் அந்த இடத்தில் முதலிடம், உங்களுக்குத்தான் அந்த வீடு சொந்தம், இந்த இடம் சொந்தம். இந்த இயக்கத்தினுடைய தொண்டன் ஒருவன் துடித்து விட்டால் என் இதயம் துடித்திருக்கும். இந்த 5 ஆண்டு காலத்தில் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் உங்களை விட்டுக் கொடுக்க ஒருபோதும் நான் தயாராக இருந்ததில்லை. உங்கள் பிள்ளைகள், நம் சந்ததிகள், இந்த இயக்கத்தினுடைய மானம் அனைத்தும் இந்த தேர்தல் களத்தில் தான் இருக்கிறார். 40,000 60,000 வெற்றி பெற வேண்டும். இன்று கோவில்பட்டி தொகுதியில் இருந்து கடன் வாங்கி வந்தவர்கள் நாளை தென்காசி தொகுதியில் இருந்து ஆள் தேட வேண்டும். அவர்கள் இல்லை என்றால் நமக்கு அடைக்கலப்பட்டு விட வேண்டும். என் அன்புக்குரிய தாய்மார்களே, பெரியோர்களே, விடுதலை சிறுத்தை கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், ஆதித்தமிழர் பேரவை, ஆதித்தமிழர் கட்சி, முக்குளத்தூர் புலிப்படை, தமிழர் ஆட்சி கழகம் மற்றும் இருக்கக்கூடிய சிபிஐ, சிபிஎம், காங்கிரஸ், அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்று சேர்ந்து நீங்கள் படை நடத்துங்கள். உங்களுடைய படை போராட்ட களத்திற்கு செல்லட்டும். தேர்தல் பூத் ரெடியா இருக்கிறது. அந்த இடம் உங்களுடைய இடமாக இருக்கட்டும். தலைவனை சீன்சார்ஜ் கோட்டைக்கு அனுப்புகிற போராட்ட களத்தினுடைய யுத்த சக்கரவர்த்திகள் நீங்கள். உங்களுடைய வாழ்வுரைகள் எதிர்களினுடைய வெற்றி தீர்மானிக்கப்படட்டும். உங்களுடைய வெற்றி நாளைய சரித்திரம், விளாத்திகுளம் வரலாறு என்றும் பெருமையாக இருக்கும். நம் கட்சியினுடைய இளைஞரணியை சேர்ந்தவர்கள், கழகத்துடைய தாய் கழகத்தை சேர்ந்தவர்கள், மகளிர் அணியை சேர்ந்தவர்கள், விவசாயிகள், இங்க இருக்கக்கூடிய வேளாண் பெருங்குடி மக்கள், வணிகர்கள், பத்திரிகையாளர்கள், காவல்துறையை சேர்ந்தவர்கள், உங்கள் அத்தனை பேருக்கும் நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருப்போம். இத்தேர்தல் களம் மாற்றத்திற்கான களம். மாறுதல் வரும். இனிமேல் எப்போதும் இங்கு யாரும் வர முடியாத மாறுதல் வரும். நன்றி, வணக்கம்.